ஹலோ அம்மா யார் கண்ணு பேசுறது? சாமி, நான் தான் சாமி எ- பேசுறேன். எங்கம்மா பாதி தூக்கத்துல இருக்கிறீங்களாட்டு இருக்குதா? தூக்கத்துலலாம் இல்ல சாமி, சொல்லுங்க சாமி. இந்த இது என்ன கண்ணு கேட்டிருந்தீங்க முந்தா நாள்ல வாட்ஸ்அப்ல ஏதோ மெசேஜ் வச்சிருந்தீங்க. ஆமா சாமி, அவர் எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது சாமி. தெரிஞ்சாலும் நானாவது போவேன் சாமி. சரி சரி, அழக்கூடாது. கரெக்ட், பேசுங்க சரியா? 4 மாசம் ஆச்சு சாமி, அவர் பொறு எங்க இருக்காருன்னு பொ- தெரியல. கண்ணு பொறுங்க, பேசுங்க. அழுதீங்கன்னா அப்புறம் நானும் தான் சேர்ந்து அழுவணும். என்ன செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பேசணும், புரியுதா? ம் ம். ம் லைன்ல இருங்க. ம். கொஞ்சம் லைன்ல இருங்க கண்ணா, பாக்குறேன் சரியா? ம். சரிங்க சாமி. என்ன படுத்துட்டு இருக்கிறீங்களா, உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? உட்காந்துருக்கேன் சாமி, சாமி கிட்ட. சரிம்மா, சாமி கிட்டே உட்காந்துருக்கிறியா? நல்லது. அப்படியே சாமி செல்ஃபுக்கு நேரா உட்காந்துருக்கேன் சாமி. அப்படியே கண்ணு, அப்படியே சூட ஆ, தேத்த முடியுமா பாரு. ஏத்துறேன் சாமி. ஏத்து ஏத்து மகளை ஏத்து. காலைல தான் சாமி கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்தேன் சாமி. வாங்கிட்டு வந்தியா? சூட வாங்கிட்டு வந்துட்டேன். சூட தேத்து கண்ணு, சூட தேத்துங்க. ம். ஆ. 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 தேத்திட்டேன் சாமி. சூட தேத்திட்டீங்களா? தேத்திட்டேன் சாமி. கண்ணா, உங்க கையில இருக்கிற எலுமிச்சை பழம் பெருசா இருக்கு, பெரிய சைஸ், கரெக்டா இல்லையா? என்னங்க சாமி? உங்க கையில இருக்கிற எலுமிச்சை பழம், கோயிலேருந்து நீங்க வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழம் கொஞ்சம் பெருசா இருக்கு, கரெக்டா இல்லையா? பெருசாவா சாமி? இல்ல சாமி, அது சின்னதா தானே இருக்கு. அப்படியா? ஆ, சரி கண்ணு. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்கு வேற அர்த்தம் வரும். மாறி வந்துச்சுன்னா அதுக்கு வேற அர்த்தம் வரும், சரியா? சரி சரிங்க சரி சாமி. சரி, ரைட் ரைட், அப்படியே இருங்க. சரிம்மா, இப்போ உங்க ரெண்டு ரெண்டு கையில, ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநீர் நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டேன் சாமி. கண்ணா, நீங்க உட்கார்ந்துருக்கிற சாமி போட்டோ, நீங்க உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு நேரம் எதுக்குள்ள இருக்குது சாமி போட்டோ, பெண் தெய்வம்மா, பெண் தெய்வம் உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. சரி, லைன்ல இருங்க. கண்ணு, வலது கையில நீங்க அன்னைக்கு நினைச்ச மாதிரி அதே சிகப்பு தான் நினைச்சிருக்கிறீங்க, உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. சரி, ரைட். அம்மா சாமி. கண்ணு, இப்போ அன்னைக்கு நீங்க போய் நின்னீங்கல்ல வாசல் விட்டு 3 அடி, ஆமாங்க சாமி. கரெக்டா அந்த இடத்துல போய் நின்னுங்க. நின்னு வீட்டை பார்த்து திரும்பி நிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நின்னுங்க, சரியா? நிக்கிறேன் சாமி. லைன்ல இருங்க, லைன்ல இருந்துட்டு. ஹலோ. லைன்ல இருக்கிறியா கண்ணு? இருக்கேன், நின்னுட்டேன் சாமி நான். வீட்டை பார்த்து ஒரு நிமிஷம் திரும்பி, வீட்டை பார்த்து திரும்பி நின்னுங்க. ம். கண்ணு, அன்னைக்கு நீங்க நிக்கும் போது வலது கால் சுட்டுச்சு இல்லையா? ம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த சூடு இருக்கு, அது கவனிங்க. அன்னைக்கு சுட்ட மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு அந்த கால் சூடு இல்ல இருக்கு, சாமி, ஜில்லுன்னு தான் இருக்கு. புரிஞ்சிருச்சா? ம். ஸோ உங்க வீட்டுக்காருக்கு வச்சிரு செய்வனை ம். செய்வனை வந்து ஒளிச்சாச்சு கண்ணு, ம். சரிங்களா? அந்த ம். அந்த செய்வனை இருந்ததுனால தான்
ம். உங்களுக்கு வந்து நான் அந்த இப்ப உள்ள போய்க்கலாமா சாமி? போலாம் போலாம் கண்ணு, போலாம்மா என்ன போலாம். வெளிய பேசுறாங்க ஆளுங்க போலாம் அதான். போலாம் 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 போங்க. சொல்லுங்க சாமி. அன்னைக்கு இந்த இடத்துல அன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாண்ட அ, நீங்க நின்ன இதே இடம் சுடும்போது இன்னைக்கு எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடம் எப்படி உங்களுக்கு ஜில்லுன்னு காட்டுதுங்க. அ, சரியாம்மா? அ, அவங்களுக்கான செய்வன அவங்க வீட்டுக்காரருக்கு வச்சிருந்த செய்வன கட்ட உடைச்சாச்சு கண்ணு. ம், சரிங்களா? இனி ம். அவர் எப்போ வருவாரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுத்துருங்க. நான் கூப்பிட்டு சொல்றேன். சரியா? எப்ப சாமி சொல்லுவீங்க? கூப்பிட்டு சொல்றேன் கண்ணு. எனக்கு கணக்கு வரணும்மா. ம். அவரு புத்தி திசை மாறணும். அதாவது அவரு எங்க ஊர்ல எந்த வர வர திசையில தான் இல்ல இல்ல சாமி? இல்ல 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 கண்ணு. நீங்க அவர பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது கண்ணு. அவர் வருவார். 4 மாசம் ஆச்சு சாமி. இல்ல 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 ஊர்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்க ஆமா. போனாங்கன்னு. ஆமா. அது சரி கண்ணு. 4 மாசம் ஆச்சு ஓகே. இன்னைக்கு தினமும் உங்க பிரச்சனைக்கு விடிவு கிடைச்சிருக்குது. ம். சொல்லுங்க. இன்னைக்கு தினம் 4 மாசமா நீங்களும் எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறீங்க. அ, எந்த விதமான விடிவும் பொறக்கல. இன்னைக்கு அ, இன்னைக்கு இப்ப தானே உங்களுக்கு அதுக்கான விடிவு பொறந்திருக்குது. அ. சரிங்களா? எவ்வளோ நாள் ஆகும் சாமி வர? கொஞ்சம் பொறுங்க. நானு கூப்பிட்டு சொல்றேன். சரியா? ம், கணக்கு வரணும்மா. நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கு இல்லம்மா. சரிங்களா? ம், ம், கொஞ்சம் பொறுங்க. நீங்க பாட்டுக்கு இனி நீங்க வருத்தப்பட வேண்டாம்மா. சரியா? ம், ம், இத்தன நாளா வந்து அவர் வேற ஒருத்தருடைய புத்தி சுவாதீனத்துல இருந்தவரு. புரிஞ்சுச்சா? ம், ம், அதாவது அவரு நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி தான் அவர வந்து பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? ம், ம், அது வந்து வேற சொந்த பந்தம் இல்லம்மா வெளியாளு. ம். ஜஸ்ட் காசுக்கு ஆசைப்பட்டு இவங்க காலத்துக்கு நம்ம கூட இருக்கட்டுங்கிற மாதிரி செய்வன செஞ்சு வச்சது தான். சரியா? ஆனா அவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவுமே இல்லையே சாமி. எனக்கு தெரிஞ்சு அவர் யார்கிட்டயும் பேசினது கூட இல்லையே சாமி. அம்மா அ, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா முதல்ல? நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க அவரு நல்லா சம்பாதிக்கிறாருன்னு யாரோ புரிஞ்சுச்சா? செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க சரி சாமி. புரிஞ்சுச்சா? ஆ, அப்புறம் யாரோ செஞ்சு வச்சுக்கிட்டது தானே. அப்ப நீங்க ம், போய் அவரு அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி இல்லைன்னா இதுக்கு என்ன அர்த்தம் கண்ணு? ம். சரிங்க சாமி. புரிஞ்சுச்சுங்களா? இல்ல நீங்க சாமி, ம், அவரு இப்போ ம். எந்த திசையிலனா இருக்காரு சாமி? இல்ல, இல்ல, இல்ல. உங்களோட டைம் சரியில்லாதனால தான் அவரு கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரு. அவர வந்து தள்ளி நிறுத்தியிருக்குது தெய்வம். சரியா? ஆ, ஆ, தன்னால வருவாரு கண்ணு. ஓகே. சரியா? அதாவது இப்போ வந்து அவரு கனவு இது வந்து விடுவிச்சாச்சு. சரியா? ம். அவர் ஆள வந்து இதுவரும் தீட்டுல இருந்தவர வந்து தெய்வத்துடைய பார்வைக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. புரிஞ்சுச்சா? ஆ, இத்தன நாளா வந்து அவரு தெய்வத்தோட பார்வையில இல்ல. ம், சரியா? இப்போ ம், உங்க தெய்வத்தோட பார்வைக்கு அவர் வந்துட்டாரு. சரிங்களா? இது எப்படி ம். நான் உங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொன்னது. அன்னைக்கு சுட்ட காலு, இன்னைக்கு ஆ, அதே இடம், அதே புள்ள, ம், அதே காலு. அன்னைக்கு சுட்டது இன்னைக்கு எப்படி ஜில்லுன்னு வந்துச்சம்மா? ம், சரிங்களா? ம். நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு, அந்த தெய்வத்துக்கிட்ட மொற வச்சு, அந்த கோயில்ல போயிட்டு நீங்க செஞ்சு நான் வச்சுட்டு போகாத கோயில் இல்ல, இல்ல கவல வேண்டாத தெய்வம் இல்ல 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 சாமி. இல்ல 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 கண்ணு. கவலைப்பட வேண்டியதில்ல. இது வந்து என்னன்னா, உங்களுடைய பேட் டைம் அவ்வளோதான் கண்ணு. ஆ. சரிங்களா? வருவாரு. சீக்கிரத்துல வந்துருவாரு. அவர் புத்தி இந்த இப்போ சாமி இல்ல ரூமே அவருக்காக தான் சாமி வேண்டிட்டு இரு அந்த காசு இரு முடிஞ்சு இரு வச்சிருக்கேன். இருக்கண்ணு. நான் சொல்றது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அ, டாக்டர் எத்தனை நாளா இருக்குன்னு தானே எடுத்த உடனே கேட்குறாரு. உண்டா இல்லையா? ம், ம், அப்ப அந்த 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 எத்தன நாளா இருந்திருக்கு. அப்போ வியாதி வந்து எந்த அளவுக்கு முத்திருக்குது. மறுபடியும் அந்த 8 நாளைக்கு ஒரு 10 நாளா இருக்குன்னா, 10 நாள் அதனோட தன்மை என்னன்னு கணிப்பாங்க. அப்ப அந்த 10 நாளைக்கு தகுந்த மாரி தான் வைத்தியம் பார்ப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி படிப்படியா கரையும். இல்லையா? ம், ம், சரிங்களா? அந்த மாதிரி தான். இப்போ இவருக்கு வந்து அந்த புத்தி அந்த ஃபோர்ஸ்ல இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆவணும். ம், புரிஞ்சுச்சா கண்ணு? மைண்ட் அந்த மைண்ட் அதே கண்ட்ரோல்ல இருந்தது இல்லையா? இப்போ ம், இப்போ வந்து அவருக்கு தன்னாராமே அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ம், சரிங்களா? அவர் ம். தன்னால வருவாரு. உங்கள தேடி தன்னால வருவாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். சரியாம்மா? ஆ, எப்போ வருவாருங்கிறது வந்து எனக்கு கண்ணுக்கு வந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டு சொல்றேன். நீங்க
என்ன கண்ணு என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரர் இல்ல அப்படிங்கும்போது, அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இம்பியூரிட்டி பொதுவா எல்லாத்துக்கும் உண்டான சமாச்சாரம் தான். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு, நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருங்க கண்ணு. சீக்கிரத்துல வந்துருவாரு. சரியா? ஆ, எல்லாம் கூட கண்ணீர் விடக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட பேசும்போது, கண்ணீர் கண்ணீரு கண்ணீர் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தான். புரிஞ்சுச்சாம்மா? கண்ணீர் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தான். அந்த கண்ணீருங்கிறது தெய்வத்துக்கு எட்டாது. நம்ம எந்த அளவுக்கு மனசு மனசா தெய்வத்துக்கு நம்மளுக்கு அந்த மனம் வேதனையோட தெய்வத்துக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ, ஓகேவா? அதுதான் தெய்வத்துக்கு கண்ணீரா தெரியும். ஆ, புரிஞ்சுச்சா கண்ணு? ஆ, நம்ம நம்ம அழுதோம்னா அந்த எமோஷனல் நம்மளுக்கு கண்ணீர் வருது. அது நம்மள பாடியோட எஃபெக்ட்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? ம், ஆ? ஸோ ம். அழுவாதீங்க. தெய்வத்துக்கிட்ட மனசார தெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் முறை வச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? தன்னால உங்கள தேடி இல்ல வருவாரு. சாமி, ம். அன்னைக்கு சொன்னீங்கல்ல அவர் வந்து மதுரையில இருந்து மூணு மூணு ஊருக்கு ஆமா. அங்கிட்டு மூணு இருக்காருன்னு. 3 அது ஆமா. எந்த எந்த பக்கத்து சாமி சொன்னீங்க? கண்ணு வலது பக்கம்னு வல சொன்னீங்க. வலது வலது பக்கம் தான். நான் இங்கிட்டு திரும்பி நின்னா இங்கிட்டும் வலது காமிக்குது. அப்ப நான் அங்கிட்டு திரும்பி நின்னா அந்த சைடு தானே, எப்படின்னு இ நான் இ கண்டுபிடிப்பேன்? அதாவது அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், நீங்க குடியிருந்த வீடு. ஆ, மதுரையில நீங்க குடியிருந்த வீடு. அந்த வாசல் எந்த பக்கம் பார்த்திருக்கு? அந்த வாசல் வந்து மேற்கு பார்த்து இருக்கு சாமி. நீங்க மேற்கு பார்த்து நின்னீங்கன்னா, உங்க வலது கை எந்த பக்கம் வரும்? நான் மேற்கு பார்த்து நின்னேன்னா மேற்கு என் வலது ஆ. நீங்க மேற்கு பார்த்து நின்னீங்கன்னா, வலது கை எந்த பக்கம் வரும்? எந்த திசைக்கு வரும்? அங்கிட்டு மேற்கு திசை தான் சாமி வரும். கண்ணு, ஆ. நம்ம பார்வை தான் மேற்கு நீங்க வாசல் வந்து மேற்கு பார்த்திருக்கு, நம்ம வாசலை பார்த்து நிக்கணுங்களா? கண்ணு இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா இருங்க. இப்போ உங்க ம், வீட்டு வாசலு, மதுரையில ம், நீங்க குடியிருந்த வீட்டு வாசல் எந்த ம். திசை பார்த்து இருக்கு? மேற்கு திசை பார்த்து இருக்கு. மேற்கு திசை பார்த்துருக்குதா? இப்போ ம், மேற்கு வாசலுக்கு ம். வலது கை எந்த திசை வரும்? மேற்கு வாசலுக்கு வலது கை வந்து ம். இப்போ நீங்க மேற்கு பார்த்து நிக்கிறீங்க கண்ணா, இல்லையா? ஒரு ம். பேச்சுக்கு சொல்றேன். மேற்கு பார்த்து இங்க நின்னீங்கன்னா, நான் உண்மையாலுமே இப்ப மேற்கு பார்த்து தான் நிக்கிறேன் சாமி. ஐயோ! நீங்க இங்க இல்ல. மதுரையில உங்க வீட்ல. ஆ, அதுக்கு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க ம். அந்த மேற்கு பார்த்து நிக்கும்போது, உங்க வலது கை எந்த திசை பார்த்து இருக்கு? எந்த பக்கம் இருக்கு? எந்த பக்கத்து இருக்குங்களா? அ மேற்கு, வடக்கு, தெற்கு இது சொல்லுங்க பார்க்கலாம். மே தெற்கு மே மே பார்த்து இருக்கு மே சாமி. மேற்குக்கு நேர் என்ன திசை? மேற்குக்கு நேரா தெற்கு. அது எப்படி அப்போ முதுகு எந்த பக்கம் இருக்கும்? மேற்கு நீங்க மேற்கு பார்த்து முகம் மேற்கு பார்த்து இருக்கும்போது, தெற்கு பார்த்து எப்படி அப்போ முதுகு எந்த பக்கம் இருக்கும்? இல்ல சாமி, நான் என்ன கேக்குறேன்னா, வாசல் மேற்கு பார்த்து இருக்கு சாமி. நான் வந்து வாசல பார்த்து எதிர்ப்புற பார்த்து நிக்கணுமா, இல்ல நானும் வாசல மாதிரியே பார்த்து நிக்கணுமா, நான் அப்படி கேக்குறேன். வாசல் மாதிரியே நிக்கணும் தாயே. என்னம்மா வாசல் பச்சை புள்ளையா இருக்கிறீங்க? ம், ம். வாசல் இப்ப எந்த திசை பார்த்து நம்ம வாசல்ல வந்து நின்னோம்னா, அப்ப நம்ம அஹ், எந்த எந்த திசை பார்த்து நிப்போம்? வாசல் எந்த வாசல்ல வந்து நின்னோம்னா நம்ம வாசலுக்கு நேரா தானே சாமி நின்னோம்னா வாசலுக்கு நேரா கை வீட்ட வீட்ட இங்கிட்டு பா இருக்கு. வீட்ட பா இருங்க. வாசலுக்கு நேரா வீட்ட பார்த்து திரும்பி நிக்க கூடாது. ஆஹ் ஆ. வாசல் எந்த திசை இருக்கோ அந்த திசை பார்த்து நிக்கணும். சரிங்க அப்போ சாமி. அப்போ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க அப்பா அப்பா அப்பனா கை வடக்கு பார்த்து இருக்கு சாமி. இவ்வளவு நேரம் ஆச்சுடா சாமி, எனக்கு பிடிச்சிருக்கு, சாமியா ஓடி போயிரும் மாட்டிருக்கு. சாமி உனக்கு பிடி வைக்கிறதுக்குள்ளார சாமி கை வடக்கு பார்த்து இருக்கு சாமி. அந்த திசை அப்பனா தான். அவங்க வந்து வடக்கு திசையில இருக்காங்க வடக்கு ஏன் வடக்கு சாமி? ஆமா கண்ணு. வடக்கு திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 ஒரு 3 ஊர் அன்னைக்கு என்ன உத்தரவு வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. 1 அஹ், நீங்க இருக்கிற ஊரை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஊரு? அதுக்கு அடுத்தது என்ன ஊரு? அஹ். அதுக்கு அடுத்தது 3வது ஊர். ஓகேவா? இல்ல சாமி, நிறைய சின்ன சின்ன ஊரா இருக்கு சாமி. சின்ன சின்ன ஊருங்கிறது வந்து கணக்குக்கு வராது கண்ணு. பெரிய ஊரு ஏன் சாமி? ஆமா. அதத்தான் நான் சின்ன கேட்டேன். சின்ன சரி. ஊருங்கிறது கொஞ்சம் மதுரை லிமிட்ல தானே வரும். மதுரை அஹ், மதுரை எல்லைக்குள்ளார தானே வருது அது. அப்பனா ஆ. சாமி மதுரைக்கு அப்புறம் திருச்சி. அவ்வளோ பெருசு மாவட்டத்துல அவ்வளோ டிஸ்டன்ஸ்லலாம் இல்ல. ஓகேவா? இல்லையா? மதுரையில இல்ல, மதுரையிலயும் திருச்சி இப்போ
அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்ல ஊர் தெரியுது. ஆனா திருச்சில இருந்து சென்னையில அப்படியே சாமி அப்ப அவங்க அப்படியே போயிருமா. அப்படியே போனோன்னு வச்சுக்க ராமேஸ்வரம் வந்துரும். சாமி தெரியாம தான் நல்லா சாமி நல்லா கேக்குறேன். காமெடி பண்ற எங்கேயாவது கண்ணு. தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் இல்ல சாமி தென்னை கேக்குறேன். தேட வேண்டியது இல்ல கண்ணு. நீங்க ஆ, தேட வேண்டியது இல்ல. அவர் தன்னால வருவாரு. இப்போ ம், இத்தனை நாள் அந்த மைண்ட் அந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கு இல்லையா? அந்த ம். செய்வன ஓடிய ஃபோர்ஸ்ல தானே அவர் அதனுடைய கட்டுப்பாட்டுல தானே நீங்க இருந்திருக்கிறாரு. சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சாமி. இப்போ அது கூல் டவுன் ரெடியூஸ் ஆச்சுன்னா இவர் தன்னால வருவார். நீங்க வருத்தப்பட வேண்டியதே இல்ல. அவரு நல்லா இருக்காரா சாமி? நல்லா இருக்கிறாரும்மா, நல்லா இருக்கிறாரு. ஆனா என் ஞாபகம் மட்டும் இல்லையா சாமி அவருக்கு? ஐயோ ஆரம்பிச்சிட்டியா தாயே? அது எப்படி இருக்கும்? அவரு புத்தி அவருதே இல்ல. வேற ஒரு ஒரு புத்தி ஆறுதலுக்காக தான் சாமி கேக்குறேன். நீ மத்தபடி கேக்குறது இல்ல சாமி. பரவாயில்ல கண்ணு. நான் யதார்த்தமா சொல்றேம்மா. சரிங்க புரிஞ்சுச்சுங்களா? சாமி. இப்போ ஆ, புத்தி அவங்க புத்தி சுவாதீனம் இல்லாம தானே பண்ணியிருக்கிறாங்க. புத்தி இப்போ ஆ, அவரு புத்தி ஆமா இல்லைல்ல. சாமி. வேற ஒரு புரியுது எனக்கு. வேற ஒரு தீய சக்தியோட புத்தி தானே உள்ள இருக்குது. அப்ப ஆ, அதுதானே வேலை செய்யும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளார ஒண்ணும் வேண்டாம் ம், கண்ணு. இப்போ நீங்க இருக்கிறீங்க. இப்போ நான் சாமி நீங்க என்கிட்ட கணக்கு கேட்கிறீங்க. இப்போ ம், உங்களுக்கு உங்களுக்கு பேய் பேய் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஆ, சொல்றேன். ஆ, உங்களுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க. அன்னைக்கு நான் ம், உங்ககிட்ட எலுமிச்சப்பழம் முதல்ல கேட்கும்போது உங்க கையில இருக்கிற எலுமிச்சப்பழம் என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ம், ஆ? ம், அதே மாறி சொல்லும். ம், ஏன்னா உங்க உடம்புல இருக்கிறது தெய்வம் இல்ல. வேற ம், தீய சக்தி. ம், அப்படிங்கும்போது அதுதான் பேசும். ம், புரிஞ்சுச்சுங்களா? அந்த அந்த மாதிரி தான். இப்போ அவர் இப்போ கொஞ்சம் ரியலைஸ் ஆயிட்டாருமா. 3 நாள் ஆயிடுச்சு கண்ணு. ம், ஓகேவா? 3 நாள் ம், ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ம், மதி மாறிட்டு வருது. சரியா? ம், ம், கொஞ்சம் கொஞ்சமா மதி மாறிட்டு வருது. 3 நாள் முடிஞ்சிச்சு. இன்னொரு 6 நாள் 9 நாள் கணக்கு. ஓகேவா? ம், 9 ம், நாள் 9 நாள் மொத்தமா அன்னையிலிருந்து இன்னைக்கு மொத்தமா 9 நாள் கணக்கு போட்டுக்கோங்க. ம், சரியா? 9 ம், நாள்ல அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரலாம். இல்லைன்னா அவரே தேடி வரலாம். சரியா? ம், ம். சாமி, அம்மா. இப்ப நான் எங்க வீட்டுக்கு அது இப்ப நீங்க திசை சொன்னீங்கல்ல சாமி, இந்த மாதிரி 3 ஊருன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம்மா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அவர் இருக்கிற ஏரியால ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா சாமி? தண்ணி, கோவிலு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சாமி? லேண்ட்மார்க்கு. ஆ, லேண்ட்மார்க் சொன்னா நேரா போய் நீ பார்த்து கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்துருவ இல்லையா? ஆ, நட இல்ல நட சாமி, நடக்காது. நீ இவ்வளவு பெரிய நட ஊர்ல நான் எப்படி சாமி கண்டுபிடிக்க முடியும்? நடக்காத காரியம் கண்ணு. ஆ, வருவார் தன்னால வருவார். 9 நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு கெடு தர்றேன். சரியா? இல்ல எத்தனை கிலோமீட்டர்னாரு அதையாவது சொல்லுங்க சாமி. ஐயோ சாமிக்கு தெரியாதது எல்லாம் எதுவும் இல்ல சாமி. சாமிக்கு மைலேஜ் எல்லாம் தெரியாதம்மா. சரியா? ஆ, ம் ம், எல்லாம் அப்படின்னு தான் வருமே தவிர ம், மைலேஜ் கிலோமீட்டரு ம், மைலு ம், இதெல்லாம் சாமிக்கு எட்டாது. புரியுதா? அது ம், கிலோமீட்டர் மைலேஜ் எல்லாம் நம்ம கணக்குக்கு தான். சரிங்களா? ம். உங்களுக்கு 9 நாள் கெடு கொடுக்குற கண்ணு. சரியா? சரிங்க சாமி. இந்த கடந்த 3 நாள் விட்டுருங்க. ம். கடந்த 3 நாள் விட்டுருங்க. இன்னிலிருந்து 9 நாள் 4 நாள் ஆச்சு சாமி. கண்ணு ம். இன்னியோட 4வது பொழுது இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க அப்ப சாமி. கடந்தது 3 பொழுது தானே? 3 பொழுதுதான் சாமி. கணக்கு என்ன ஆச்சு? இன்னையோட சேர்த்து கணக்கு கணக்கு சொல்லும்போது நான் கடந்த பொழுது கணக்கு தான் நான் சொல்ல முடியும். சரியா? சரிங்க சாமி, சரி சரிங்க சாமி. சரி கண்ணு. இதுல கடந்த 3 பொழுது விட்டுரு. இதுல இருந்து 9 பொழுது. சரியா? ஆ, ஆ. எத்தனை பொழுது? 9 பொழுதுங்களா? ஆமா. ஆ, சரிங்க சாமி. தன்னால உன்கிட்ட வர வைக்கிறேன். ஆ, சரிங்க சாமி. சரியா மகளே? ஆ. நீ என் புருஷன் எனக்கு என் கூட சேர்த்து வச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து நான் உங்க ஆத்தாக்கு செய்யறேன் சாமி. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? வந்துருவே என்கிட்ட நீ. உன் மவளுக்கு செய்யாத்தா நீயே. மகளே நான் தான் சொன்னேன்ல 9 பொழுது உனக்கு இடம் கொடுத்து கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ ஏன் கிட்ட வர்றங்கிற? வேண்டாம்மா வேண்டாம். சரியா? சரியாத்தா, நீயே செய்யாத்தா பாத்து. அனுப்பிடுற. சரியா? ம், இந்த புத்தி திசை திருப்பி அனுப்பிடுற.
ஏன் அனுப்புவாத்தா, அவர் மனச மாத்தி அனுப்புவாத்தா. வருவா வருவா அனுப்பி விடுற, புத்தி திசை மாத்தி அனுப்பி விடுற சொல்லிட்டேல்ல. திருப்பி திருப்பி அதையே கேட்க கூடாது, சரியாம்மா? அனுப்பி விடுற 9வது பொழுது வந்து புத்தி திசை திருப்பி அந்த திசை திருப்பி அவனை அனுப்பி விடுற. அனுப்புவாத்தா. அம்மா சொல்லுங்க சாமி. கண்ணு, இப்போ அவர் வந்தாருன்னா ம் ஸ்ட்ரிக்டா நீங்க 2 கோயிலுக்கும் போக வேண்டியது வரும். சமயபுரத்துக்கு போக வேண்டியது வரும். ம் இப்போ அன்னைக்கு நீங்க போய் கட்ட உடைச்சிட்டு வந்தீங்க இல்லையா, ம் இந்த கோயிலுக்கு போக வேண்டியது வரும். பார்த்து போயிட்டு வந்துருங்க, சரியா? கண்டிப்பா போவேன் சாமி. சரி கண்ணு, ஆ. வச்சுட்டுமாம்மா? என்ன சாமி சாமி உங்களுக்கு வருது? உனக்கு என்ன சாமி கிட்ட நீ பேசணும் கண்ணு? கருப்பு கிட்ட பேசுறியா, முனியப்பன் கிட்ட பேசுறியா, சமயபுரத்துக்காரர்கிட்ட பேசுறியா, காளி கிட்ட பேசுறியா? யார்கிட்ட நீ பேசணும் மகள? சொல்லு, யார்கிட்ட நீ பேசணுமா? அவங்க நான் பேசுவாங்க. என் குல தெய்வத்துக்கிட்ட பேசணும் சாமி, மார்நாடு கருப்பங்கிட்ட. மாறுநாட்டு கருப்பு வரல கண்ணு உனக்கு. அம்மா தாண்டி வந்திருக்கிற, அவன் வரலையா? ஆத்தா, அப்ப சமயபுரத்தாவ கூப்பிடுங்க சாமி. அவன் வரலையம்மா, நான் தான் வந்திருக்கேன் மகள. நான் அனுப்புனேன். நான் ஆத்தாக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் என் வாழ்க்கையை இப்படி செய்யுது சொல்லுங்க சாமி. அம்மா, இதெல்லாம் விதிதானடா கண்ணு, சரியா? இதெல்லாம் வந்து விதிதான். கருப்பன் எல்லை தான் எனக்கு. நான் ஆத்தாவே கதின்னு தானே நம்பி தானே இருக்கேன். ஆத்தா எப்படி என் வாழ்க்கையில ஏன் விளையாடுது? அம்மா, நீ கேட்ட கேள்வி கரெக்டானதான். நானே விளையாட்டுக்காரி தான். நீ எங்கிட்டயே கேக்குற விளையாடுறேன்ட்டு. சரியா? வந்திருக்கிற, நானே வந்திருக்கிறேன். 9வது பொழுது உன் மன்னவனை உனக்கு உன்னோட சேர்த்து வைக்கிறேன், சரியா? எனக்கு சேர்த்து வை ஆத்தா. உன் மன்னவன் வந்து அதுதானே நான் கேக்குறேன் டெய்லி சரி உனக்கு சரி உன்கிட்ட. சரி சரி உன் மன்னவன் வந்ததுக்கு அப்புறம் என்னையும் என் அக்காக்காரையும் வந்து பாருங்க, சரியா? கண்டிப்பா நாங்க வருவோம். சரி அம்மா, சந்தோஷப்படி நீ அவரை என் கூட பேச வை. வருவாரு, வர வைக்கிற. உன் கெடு கொடுத்தல 9வது பொழுது வர வைக்கிற. அம்மா, சாமி மாலையாரிடுச்சம்மா, சரிங்களா? சரிங்க சாமி. 9 நாளுக்குள்ள அம்மா சேர்த்து வைப்பா, சரியா? சரிங்க சாமி. வந்தாருன்னா நீங்க கூட்டிட்டு போய் அவர் சமயபுரத்துக்கு போயிட்டு வாங்க. ம். ஸ்ட்ரிக்டா சமயபுரத்துக்கு தான் போயிட்டு வரணும். இங்கதானே இருக்கிற மாதிரியே எங்கதானே இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு கேட்ட மாதிரி கேட்க கூடாது, சரியா? இல்ல சாமி, இல்ல இல்ல நான் இல்ல 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 சமயபுரத்துக்கு இல்ல கண்டிப்பா இல்ல போவேன். பரவாயில்ல கண்ணு, அன்னைக்கு கேட்டது ஓகே. இன்னைக்கு விளக்கத்தை சொல்றேன். அன்னைக்கு சுச்சுவேஷனுங்கும் போது தெய்வம் நம்மள தேடி வருது. இன்னைக்கு நம்ம ட்ராக்க கிளியர் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம அந்த எல்லைக்கு தான் போய் ஆகணும், சரியா? சரிங்க சாமி. சமயபுரத்துக்கு முதல்ல சமயபுரத்துக்கு போங்க. 2வது வந்து இந்த எந்த கோயிலுக்கு இதை பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த கோயிலுக்கு போகணும் கண்ணு, சரியா? ஒக்காளியம்மன் கோவிலுக்கு மாத்தி போயிடக்கூடாது. முதல்ல வந்து உங்களுக்கு முதன்மையா உதவுறது வந்து இந்த அம்மா தான், சமயபுரத்துக்காரம்மா தான், சரியா? நான் போவேன் சாமி. நான் முதல்ல ஆத்தா கோயிலுக்கு போவேன், 2வது வெக்காளியம்மன் ஆத்தா கோயிலுக்கு போவேன். நான் அதுக்கப்புறம் என் குலதெய்வத்தை போய் பாத்துக்கிறேன் சாமி. நல்லதும்மா, நல்லது. சரிங்க சாமி. அதாவது சமயபுரத்து அம்மா வரலன்னா அவருடைய காவதையும் வந்திருக்கும், சரியா? ஆனா வந்தது ஏன் சாமி ஆத்தா வரல? எனக்கு ஆத்தானா ரொம்ப பிடிக்குமே. லூசு, இப்ப சொன்னது என்ன? சமயபுரத்துக்காரம்மா தான் வந்திருக்குது. அந்த அம்மா வரலன்னா தான் உனக்கு கருப்பு வருதுன்னு கருப்பு வரும்னு சொன்னல. சொல்ல எங்க கேக்குறீங்க அம்மா? சொல்ல நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. சரி ரைட், இப்ப வந்து பேசுனது சமயபுரத்து அம்மா தான் கண்ணு. சரிங்க சாமி. சரிங்களா? நீங்க சந்தோஷமா இருங்க, மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ அந்த அம்மாவையும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா, சொல்லுங்க. சாமிக்கு நான் வந்து இப்ப 2 வருஷமா மாலை போட்டு நடந்து போறேன் சமயபுரத்துக்கு. நானே இங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன் கண்ணு. எனக்கு மட்டும் கை கொடுச்சுன்னா இதே ஈரோட்ல இருந்து சமயபுரத்துக்கு நான் கிட்டத்தட்ட எனக்கு 400 கிலோமீட்டர் பக்கமா வரும்னு நினைக்கிறேன். நான் அம்மா வீட்டுல திருச்சில இருந்தே நடந்து போவேன். இந்த வருஷமும் என் வீட்டுக்காரருக்காக வேண்டிக்கிட்டு நடந்து போனேன்.
சொல்றது கேளு. ஆ. நானே வந்து ஒரு முறை வச்சிருக்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சமயபுரத்துக்காரிக்கிட்ட. ம். சரியா? நல்லா ம். அவ உனக்கு 3 மாசம் கெடு குடுத்துச்சு. நடத்தி குடுக்குறேன்னுச்சு. ஆனா ம். ஆனா நடத்தி குடுக்கல. ஆனா நான் வாதம் பண்ணியிருக்கிறேன். ம். நீ சொன்னபடி எனக்கு நீ ச என் உங்க என் காரியத்த நீ வெற்றிய வெ வெற்றி பண்ணி குடுத்தீன்னா, இந்த ம். எல்லையிலேருந்து உன் எல்லைக்கு நான் நடந்தே வரேன்னு தான் நான் வேண்டியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 400, 500 கிலோமீட்டர் வரும். சமயபுரம் ம். ஈரோட்லருந்து. ம். ஈரோட்லருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வருதும்மா கரூரு. ம். கரூர்லேருந்து திருச்சி எத்தனை கிலோமீட்டர் வரும்? 4 மணி நேரம் டிராவல் இல்லையா பஸ்ஸு? ம். கரூர்லேருந்து கரூர்லேருந்து 4 மணி நேரம் இருக்கும் சாமி. 4 மணி நேரம் டிராவல். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட சமயபுரத்துக்கு 500 கிலோமீட்டர் வந்துரும்மா இங்கேருந்து. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ம். பஸ்ஸே 4 மணி நேரம் டிராவலுங்கும்போது அது 400 கிலோமீட்டர். 200 இரு 100 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம். 200, 300 கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வருது கண்ணு. ம். நடத்தி கூட நான் நடந்தா வரேன்னு வேண்டியிருக்கிறேன். ம். பார்க்கலாம். சாமி ஆம். எனக்கு டவுட் சாமி, நீங்க சொல்றீங்களா அத? ம். நானு சாமி கும்பிட்டு ஏதாவது உட்கார்ந்து சாமிக்கு 108 போற்றி படிக்கும்போது எனக்கு எப்ப பார்த்தாலும் கொட்டாயாவே வருது சாமி. சாமி வருது. அதாவது அந்த உனக்கு குடியிருக்கு என்னன்னு சொன்னா, நீ கும்பிடுறது அம்மா கண்ணு இப்ப நம்மளுக்கு தெய்வங்கிறது பார்த்தா, நம்ம தெய்வ சக்தியோட நம்ம எந்த நேரமும் நம்ம சாமிய தானே நினைக்கிறோம் கண்ணு. ஆ. ஓகேவா? எந்த நேரமும் ஏதாவது ஒண்ணுன்னா, ஏதாவது எந்த நேரமும் நம்ம சாமி தான் நினைக்கிறோம். ம். அப்படிங்கும்போது தெய்வம் வரும். இது இந்த மாரி இதே மாரி இதே கன்டினியூஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த தெய்வத்த நம்ம அழைக்கிறது தானம்மா. இப்போ ம். இந்த மாரி உட்கார்ந்து போற்றி மாலை சொல்லும்போது, ம். அந்த உச்சரிப்பவங்க தான் அந்த தெய்வத்த அழைக்கிறது தான். அந்த அவங்களுடைய பேர நம்ம அடிக்கடி சொல்லும்போது அவங்கள கூப்பிடுற மாதிரி தானே. ம். இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வர்றான். அவள நீங்க கூப்பிடுறீங்க. ம். அவள இருங்க. உங்க தெரிஞ்சவ ஒருத்தி போறான்னு வச்சுக்கோங்க. நீங்க ம். அவள பேர் வச்சு கூப்பிட்டீங்கன்னா, ம். அவ பேர சொன்னாலே அவ உங்கள திரும்பி பார்க்குறாளா இல்லையா? ம். பார்ப்பாள்ல. அப்ப ம். அவள நம்ம கூப்பிட்ட மாதிரி தானே அர்த்தம். ம். அப்புறம் இப்ப போற்றுமல சொல்லும்போது அது எப்படி தெய்வம் வராம இருக்குமா? ம். அதான் சாமி கேட்டேன். சரி. இதுல நீங்க ம். நீங்க எந்தெந்த சாமிக்கு போற்றி மாலை சொல்றீங்க? நான் இப்போ இப்போ அர்த்தநாரீஸ்வரருக்கு சொல்லுவேன் சாமி. சரி, அப்புறம் வாராகி அம்மனுக்கு சொல்லுவேன். சரி. அப்புறம் வாராகி அம்மா உனக்கு வாராகி வேண்டாம் கண்ணு. சரி சாமி. சரியா? உனக்கு வாராகி வேண்டாம். வாராகி எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸான தெய்வம். ஆ. சரியா? அதெல்லாம் இழுத்தீன்னா ஆ. குடும்பத்துல பிரச்சனை வந்துரும். சாமி நான் வீட்ல வச்சிருக்கேனே, அப்ப கோயில்ல வச்சிரவா? தாராளமா வைக்கலாம். நீ அது விளக்கேத்து பரவாயில்ல. ஆ. ஓகேவா? ஆ. விளக்கேத்துங்க. அது போற்றி மாலைலாம் வராகிக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ. அம்மா, நீங்க அதுக்கு பூஜை பொங்க வைங்க. பிரசாதம் அதுக்கு விளக்கேத்துங்க, பொங்க வைங்க, நெய்வேத்தியம் வைங்க, படையல் வைங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ம். பாட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமான்னு எஸ்கேப் ஆயிரும். ஆனா, ம். நீங்க போற்றி மாலை மட்டும் சொன்னீங்கன்னா, ம். அது வந்துரும். சரி, ம். அதெல்லாம் காளியம்மனுக்கு நல்ல ஃபோர்ஸான சாமி அது. சரியா? ம். ம். நீ பொங்க வை. அது உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அது பண்ணும். ம். சரியா? சும்மா அது விளக்கு வீட்ல வச்சு விளக்கு ஏத்தலாம்ல சாமி? ஆமா கண்ணு. அதுதான் சொல்றேன். விளக்கு தான் நான் வீட்ல வச்சு விளக்கு மஞ்சள் முடிஞ்சு போட்டு அதுக்கு ஏலக்காய் மாலை இ போட்டு விளக்கு ஏத்துறேன். ஏலக்காய் மாலையா? ஆமா சாமி. எதுக்கு கண்ணு? அது சும்மா வேண்டிக்கிட்டு அதுக்கு ஏலக்காய் மாலைனா பிடிக்குமா, அதனால வேண்டிக்கிட்டு போட்டேன் ஏலக்காய் சாமி. மாலை தான் பிடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன தட்டுல ஏலக்காய் வச்சிரலாம். ஆ. அதுவும் சரியா. நீ மாலைய போடணுங்கிறது அந்த இது உங்களுக்கு அந்த தெய்வங்களுடைய கோயில்ல இருக்கிற அந்த சிலைங்களுக்கு தான் கண்ணு. ம். சரிங்களா? ம். நீங்க நீங்க சும்மா அதாவது நீங்க இன்னைக்கு தட்டுல வைக்கிறீங்க. அது நாளைக்கு அடுத்தது உன்னால எப்ப முடியுமோ அத அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிடுறீங்க. ம். அப்படிதான் பண்ணணும். சரியா? போட்டது போட்டு விட்டுட்டா எப்படிம்மா? ம். சொல்லுங்க. போட்ட மாலை என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன சாமி. பண்றது? அடுத்து என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அத எப்படி நீங்க ஆரம்பிக்கிறீங்க? முடிவு என்னன்னு தெரியாம, அத எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஆ. சரியா? அதெல்லாம் ஆ. கமர்ஷியலா மொபைல்ல எல்லா டயலாக்ஸ் எல்லாம் அடிச்சுக்குவாங்க. ம். அதெல்லாம் ஏத்திக்காது. சரி சரியா கண்ணு? நீங்க அப்பனா இல்ல சாமி, நான் போய் சாமி இல்லைன்னா கோயில்லயே வச்சிரவா சாமி? எந்த சாமிய வேண்டாம்மா. வா
ஆ. இல்ல இல்ல நீ வந்து ஒண்ணும் வேண்டாம் ம். கண்ணு. நீ வீட்ல விளக்கேத்துற இல்லையா? ம். அந்த விளக்கே நான் போதும். மஞ்சள்லாம் கட்டி போட்டிருக்கேனே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லல்ல. மஞ்சள் எதுக்கு கட்டியிருக்கிறீங்க? விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் இல்ல, எதுக்கு கட்டியிருக்கீங்கன்னு கேக்குறேன். எதுக்கு கட்டி போட்டிருக்கிறீங்கன்னு, எங்க கட்டி போட்டிருக்கிறீங்க? எதுக்கு கட்டி அந்த போட்டீங்க? போட்டோக்கே கட்டி போட்டிருக்கேன் சாமி. ஆத்தாடி ஆத்தா, சரியான வேலை பண்ணிருக்கிறியா நீ? ஏன் சாமி? ஆ, என்னம்மா பண்ணினுங்க? ஏன் சாமி? இருங்க 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 இருங்க. எங்கடா எதிர் அடிக்குதுன்னு பார்த்தா கதை இங்கதான் இருக்குதா? சரி கண்ணு, அந்த விரலி மஞ்சள் கொண்டு போய் கோயில்ல ஏதாவது கோயில்ல போட்டுருங்க. ஆ. அந்த மஞ்சள் மஞ்சள் மட்டும் போட்டுருங்க, சரியா? ஆ. ஃபோட்டோ இருக்கட்டும். ஃபோட்டோக்கு நீங்கள் நம்ம ரெகுலராக விளக்கேற்றது அது விளக்கேற்றுங்க. ஆ. அந்த அதுக்கு இப்போ பொங்க வைப்போம்ல, இப்போ அப்பப்போ நீங்கள் இப்போ அமாவாசை அன்னைக்கு பொங்க வைங்க. ஆ. எவ்வளோ பொங்க வைக்க போறீங்க? ஒரு டம்ளர் சக்கரை, ஒரு டம்ளர் அரிசி போட்டு ஏன் வச்சு. சாமி போடக்கூடாது? கண்ணு, அதெல்லாம் சக்தியான தெய்வம்மா. எகென்ஸ்ட் பண்ணு, எகென்ஸ்ட் குடும்பத்து அதெல்லாம். அது இண்டிவிஜுவல் தெய்வம், ஃபேமிலி தெய்வம் இல்லைல்ல அது. ஆ. சமயபுரத்துக்காரம்மா வந்து அது மங்கள ஸ்வரூபிணி, ஆ. இது அசுர ஸ்வரூபிணி. ஆ. புரியுதா? ஆ. சமயபுரத்துக்காரி வந்து மங்கள ஸ்வரூபிணி, இது அசுர ஆ. ஸ்வரூபிணி. ஆ. யாரை கும்பிட்டா என்ன நடக்கும்? ஆ. சரிங்க சாமி. சரியா? ஆ. சரி. அதாவது சத்தியத்தோட நடமாட்டத்துக்கு தான் விளக்கு. விளக்குங்கிறது வந்து தெய்வ ஸ்வரூபம். சரியா? ம். சத்தியத்தோட நடமாட்டத்துக்கு தான் விளக்கு. சரிங்களா? ம். நீங்க வீக்லி ஒன்ஸ் உங்களால எப்போ முடியுமோ அப்போ மாமூலா நீங்க ரெகுலரா பூஜை நான் கொடுத்துக்கோங்க. அந்த போட்டோ கும்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு நான் அந்த போட்டோவை கூட ஃபோட்டோ இருக்கு. கோவில்ல இருந்து தான் சாமி எடுத்துட்டு வந்தேன். ஃபோட்டோ இருக்கட்டும் கண்ணு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்க அப்ப அந்த வச்சிருக்க மஞ்சளையும் ஏலக்காவையும் எடுத்துடணுங்களா? ஏலக்காய் மாலை விட்டுருங்க. அது ட்ரை. அது எத்தனை நாள் ஆச்சு கண்ணு நீங்க போட்டு? நான் இப்போதான் சாமி வளர்பிறை பஞ்சமிக்கு கும்பிட்டேன், சாமி கும்பிட்டேன். எத்தனை நாளுன்னு கேட்டேன். இப்போ பஞ்சமி போய் ஒரு 10 நாள் இருக்கும் சாமி. சரி, ஓகே. இனி மறுபடியும் அது அடுத்த மாலை போட்டுறாதீங்க. அந்த ஆ. மாலை அப்படியே ஷிங்க் ஆகி ஒவ்வொன்றா ட்ராப் ஆயிரும். ஆ. ஓகேவா? அது போட்டது போட்டது மாதிரியே இருந்துக்கட்டும். அதே ஏதாவது பண்ணிக்கிட்டும். ஆ. சரி, அடுத்தது ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அடுத்தது இது ரினியூவல் பண்ணி விட்றாதீங்க. ஆ. சரியா? நீங்க ஆ. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 5 ஏலக்காய் மட்டும் அதுகிட்ட வைங்க. அப்படிதான் சாமி வச்சிருக்கேன், 11 ஏலக்காய். ஐயோ! லூசாம்மா நீ? நீ லூசா இல்ல என்ன அரலூசுன்னு நினைச்சிட்டியா? 5 5 ஏலக்காய் மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு தெய்வத்துக்கிட்ட வையம்மா அப்படின்னா, அப்படிதான் நட்டுல. சாமி. அப்ப அப்படிதான் சாமி 9 வச்சிருக்கிற அப்படிங்கிறீங்க. சரி, சரிங்க ஓகே. சாமி. இல்ல சரி, இல்ல இல்ல சரி, இல்ல சரிங்க சாமி. நான் இல்ல 5 இல்ல வச்சிடுறேன். இல்ல கண்ணு. நீங்க 9 5 வந்து ம். அது அதிர்ஷ்டத்துக்கான இது. சரிங்களா? சரிங்க 5 சாமி. 5ங்கிறது ஐம்பெருக்குன்னு சொல்லுவாங்க. ம். தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கம் எனக்கு தெரியல கண்ணு. சரிங்களா? ம். ஜஸ்ட் நீங்க 5 மட்டும் வச்சா போதுமானது. சரிங்களா? ம். அத நீங்க ரினியூவல் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் வைக்கலாம். எப்ப வேணா அத எடுத்து நீங்க ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆ. சரிங்களா? ஆ. சரி, சரி. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது சாமி. சொல்லம்மா தாயே. ஆனா அந்த மஞ்சள் வந்து அப்படியே இருக்கட்டுங்களா? மறுபடியும் கலட்டிட்டு போட வேணாம்னு சொல்றீங்க. ஆமா. ஆ. மஞ்சள் சரி. அந்த மஞ்சள் கொண்டு போய் அத நேரா கொண்டு போய் நீ ஆலயத்துல வச்சிரு தாயே. ம். ஏதாவது ஆழத்துல வச்சு. அதாவது தான் ஆழத்துல வச்சிரு. அதுதான் உனக்கு நல்லது. ம். சரியா? நீ அது ஃபோட்டோ இருக்கட்டும். உனக்கு உனக்கு பிடிச்ச தெய்வம் ஃபோட்டோ இருக்கட்டும். ம். ஓகேவா? இனி எந்த காரணத்த கொண்டு அந்த தெய்வத்துக்கு நீ வீட்ல ஸ்ட்ராங்கான பூஜை குடுத்துறக்கூடாது. ம். சரியா? இதே நீ சமயபுரத்துக்காரிக்கு என்ன வேணாலும் நீ பண்ணு. ம். சரியா? உன்னோட சேர்ந்து ஆடுவா. ம். இவ ஆடலன்னா நீ தாங்க மாட்ட. சரி சாமி. சரியாம்மா? ஆ. சமயபுரத்துக்காரிக்கிட்ட நீ என்ன வேணாலும் வச்சுனாலும், அத அவ இஷ்டத்துக்கு ஆடுவா. சரியா? ம். ம். இவ ஆட ஆரம்பிச்சான்னா நீ தாங்க மாட்ட. சரியா? ம். அப்போ சரிங்க சாமி. ஜஸ்ட் மாமூலா ரெகுலரா என்ன பண்றனோ அத பண்ணிக்கோங்க. ஹைலைட் அப்புறம் சாமி, ஹைலைட் பண்ணி எதுவுமே பண்ணி விட்றாதீங்க அந்த அம்மாளுக்கு. சரியா? இல்ல சாமி, இது அது இல்ல, இல்ல. கேட்டுட்டு ஒரே கண்ணு, ஒரு நிமிஷம் கண்ணு. அந்த அம்மாகிட்ட நீங்க வராகி அம்மாகிட்ட வந்து அந்த ஆலயம் எங்க இருக்குதோ, நீங்க டைரக்ட்டா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். ஆ. ஓகேவா? ஆ. வராகியோட ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம். சரிங்களா? ம். ம். அதிகாரமான பூஜை எல்லாம் வீட்ல குடுத்தீங்கன்னா, அது வீட்டுக்கு வந்துருமாம்மா. அதுக்கு தான் நான் சொல்றேன். வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, ம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கண்ணு. சரிங்களா? தெய்வத்த சரிங்க நம்ம தொரத்தவும் முடியாது, தொரத்தாம இருக்கவும் முடியாது. ஆ. புரிஞ்சுச்சுங்களா? சரிங்க சாமி. நீங்க என்னமோ கேட்க வந்தீங்க கேளுங்க. அப்புறம் இன்னொரு சாமி சாமி வச்சிருக்கேன்.
அது சொல்லுங்க உங்கள்ட்ட கேட்கலான்னு தான் பண்ணுனேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பிரித்திங்கரா தேவி இருக்காங்கல்ல சாமி, சரி. பிரித்திங்கரா கொண்டு வந்து அவங்களையும் பிரித்திங்கரா கொண்டு வீட்டு வந்து எங்க வச்சிருக்கிற ஆத்தா? வீட்டு செல்ஃப்ல வச்சு நீ விளக்கேத்துறேன் வீதி சாமி. வாசல்ல கட்டி வச்சிட்ட நல்லதம்மா. என்ன சாமி? வீதி வாசல்ல கட்டி வச்சீன்னா நல்லது. வீதி வாசல்லையா? ஆமா வீட்டு வாசப்படியில வெளிய திஷ்டிக்கு கட்டுவாங்க இல்லையா? ஆ. ஆ, அந்த மாதிரி வாசல்ல வச்சீன்னா நல்லது. அது தெரியாம தான் சாமி அடடே, நான் வீட்டுக்குள்ள பிரித்திங்கராவை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். உள்ள அதான் உங்க வச்சிருக்கிறியா? எம்மா. ஐயே ம், தெரியல சாமி. அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா வெளிய வைக்க சொன்னாங்களா, உள்ள வைக்க சொன்னாங்களான்னு சரி தெரியாம நான் வீட்டுக்குள்ளேயே பரவாயில்ல வச்சுட்டேன் சாமி. பரவாயில்ல கண்ணு தள்ளார பிரித்திங்கரெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது 30 தலைக்காரி, ஒன்னும் ரெண்டு இல்ல, ம். 30 தலை பிரித்திங்கரா தேவிக்கு. ம். சரியா? அப்ப ம். அதனோட அப்ப அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்? ம். 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 ஆட்டக்காரி கொண்டுட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுன்னா அடக்கி வச்சுனா நடக்கிற காரியமா? ம். நீங்க வீட்டு அதாவது வீதி வாசல்ல கட்டுவீங்க கண்ணு. என்ன ஆ. சொல்லுமாமா, இப்போ ஒரு இதுல வந்து திஷ்டி கட்டுற மாதிரி அந்த சாமி போட்டோ செல்ஃப்ல வீட்டு வாசல்ல வெளிப்பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுமா? அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா? ஆ. நீங்க அந்த மாதிரி வைங்க. உள்ள தங்கச்சிக்காரி இருக்கிறா, வெளிய அக்காக்காரி சும்மா அப்படியே கம்பீரமா நிப்பா. அப்படியா சாமி? சரி. சரிங்க சாமி. சரியா? நீங்க ஆ. எல்லாம் சொல்லிருங்க, இவ்வளவு சக்தியான தெய்வத்துக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு, அதெல்லாம் பூஜைங்கெல்லாம் வந்து அதிகாரமான பூஜைங்க கொடுக்கணும். அதெல்லாம் வீட்டு சூழ்நிலையை தலைகீழ மாத்தி விட்டுரும் கண்ணு. குடும்பத்துக்கெல்லாம் அதெல்லாம் ஆவாது. ஆ. சரியா? சரி நீங்க நான் சாமி எடுத்து அப்ப நான் வாசல்ல ஆ மாட்டிக்கிறேன் சாமி. கட்டிக்கோங்க. அதே மாரி சூடத்த காட்டும்போது, வீட்ல விளக்கேத்தும்போது அதுக்கும் ப என்னது பத்தி காட்டுறோம் இல்லையா? ஆ. அந்த அந்த மாதிரி அதுக்கும் பத்தி காட்டுங்க, சாம்பிராணி காட்டுங்க, பூவையும் வைங்க. ஆ. ஓகேவா? ஆ. ரைட். சரிங்க சாமி. பிரத்திங்கராவுடைய ஆலயத்துக்கு போலாம். ஆ. இந்த அம்மா பேர் என்ன சொன்னீங்க? இன்னொன்னு? வர வாராகி அம்மன். அதனுடைய ஆலயத்துக்கும் போலாம். நம்ம ஆ. கேட்கிற வரம் கொடுப்பாளுங்க 2 பேருமே. ஆ. சரியா? ஆனா ஆ. கொண்டாந்து வூட்ல வந்து வச்சு பூஜை கொடுத்தீன்னு வச்சுக்கோங்க, ஆ. ம் ரொம்ப சிக்கல். அது புரியாது நம்மளுக்கு. என்ன நடக்குது? எதுக்கு நடக்குதுன்னு நம்மளுக்கு சாதாரணமான மனுஷனுங்களுக்கு அது புரியாது. புரிஞ்சுச்சா? சரி நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சாமிங்களை வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது. அவ்வளவுதான் சாமி. ஆமா கண்ணு. பிரத்திங்கரா கொண்டாந்து வீதி வாசல்ல அவங்களுக்கு சரி நான் இருங்க. வீட்டு வாசல்ல அந்த சாமிய சம கட்டிடுறேன். சமயபுரத்துலருந்து நீங்க என்ன கொண்டுட்டு வந்தாலும் சரி. அம்மா உங்க அவங்களுக்கு பூவெல்லாம் போட்டு வெளியில வச்சோம்னா பூவெல்லாம் போட்டு சாமி எல்லாம் கும்பிடலாம்ல சாமி? அதுதான் கண்ணு சொல்றேன். இப்ப ஆ. சூடத்தேத்துறீங்க. ஆ. என்னது சூடத்தேத்தலாம், பத்தி சூடம், பத்தி, பூ கண்டிப்பா. அது ம். பொம்பள புள்ள இல்ல? ம். அப்ப பூ வைக்கணும்ல? ம். பூ வைங்க. கண்டிப்பா வைங்க. அதே மாதிரி சாம்பிராணி எப்படி வீட்ல விளக்கேத்தும்போது சாமிக்கு சாம்பிராணி காட்டுறோம். சூடம் என்னது பத்தி பத்தி காட்டுறோம் இல்லையா? ம். அத கொண்டு அதுக்கு காட்டிட்டு வாங்க. ம். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் வாசல்ல இருக்கிற தெய்வத்துக்கு சாம்பிராணி போடுங்க. ம். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் வாசல்ல இருக்கிற தெய்வத்துக்கு ம். சாம்பிராணி காட்டு. மத்த நாள்ல காட்டிடாத. சரியா? சரியாம்மா? சரி சாமி. வெள்ளிக்கிழமை பொழுதுல மட்டும் நீ எனக்கு சாம்பிராணி காட்டுனீனா போதும் மகளே. வாசல்ல நிக்கிற தெய்வம் எந்த தெய்வம் சாமி? அம்மா பிரத்திங்கரா சொன்ன இல்லையா? சரிங்க சாமி. அததான் பேசுறேன். சரியா? ம். ம். ஐயோ அம்மா, என்னால பிரத்திங்கரால ரொம்ப போர்ஸ் அம்மா சாமி. நான் இருக்கிற இடத்துல இருந்து போர்ஸா பேசணும்னா அக்கம் பக்கம் இருக்கும்போதுல வேன் பார்க்க வந்துருவாங்க. ம். அதனால கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியல. வாய்ஸ் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல. சரியா? வெள்ளிக்கிழமை மட்டும் சாம்பிராணி காட்டுறேன் சாமி. மத்த வெள்ளிக்கிழமை நாள்ல நான் காமிக்கல. சரியா? மத்த நாள் மாமூலா பத்தி காட்டுனீங்கன்னா போதுமா அந்த கண்ணு? பூவை டெய்லியும் சூடம் காமிக்கலாங்களே? தாராளமா என்ன வேணாலும் ஆ. பண்ணலாம். சாம்பிராணி மட்டும் நீ வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் காட்டு. மத்த நாள்ல தயவு செஞ்சு காட்டிட வேண்டாம். சரியா? ஆ. ஆ, சரிங்க சாமி. சரி கண்ணு. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ம். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு ம். வீதி வாசல்ல நீங்க நின்னீங்க பாத்தீங்களா? ம். நீங்க அதே மாதிரி இங்க நின்ன மாதிரி நீங்க பை சான்ஸ் மதுரைக்கு நீங்க குடி போனாலும், நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி கண்ணு. நீங்க எந்த எந்த ஊர்ல போய் குடி இருந்தாலும் சரி,
ம், இப்போ நீங்க இறங்கி போன மாதிரி 3 அடி இறங்கி அந்த தள்ளி நின்னு அந்த ம், 3வது அடிக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சு விட்டு ம், அந்த இடத்துல 3 எலுமிச்சை பழத்துக்கு ம், சிகப்பு தடவி ம், அதுல அங்க திஷ்டி கிஷ்டி சுத்தி இருக்கக்கூடாது. ம், சரியா? ம், 3 எலுமிச்சை பழத்துக்கு ம், சிகப்பு தடவி ம், நல்லா அந்த எலுமிச்சத்தை அந்த இடத்துல புழிஞ்சு விட்டுறணும். ம், சரிங்களா? ம், ஒவ்வொரு அமாவாசைக்கு நீங்க எந்த எல்லையில எங்க நீங்க குடியிருந்தாலும் சரி, ம், மறக்காம ஒவ்வொரு அமாவாசைக்கு நீங்க எங்க குடியிருந்தாலும் சரி, ம், அதே மாதிரி படியிலேருந்து 3 அடி தள்ளி போய் ம், இப்போ நம்ம கோலம் வைக்கிறோம்ல, வீட்டுக்கு வாசப்படி கோலம் வைக்கிறோம் இல்லையா? ம், அந்த கோலத்துக்கு அந்த பக்கமோ இல்லாட்டி இந்த பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம். சரியா? ம், ஒரு டம்ளர் ம், அந்த இடத்த கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சு ம், ராத்திரி ஊரடங்குனதுக்கு அப்புறம் செஞ்சா போதுமானது. ம், சரிங்களா? ம், எலுமிச்சை பழத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எலுமிச்சை பழத்தை 2 நான் அந்த 2 கீறி ம், 2 நல்லா சிகப்பு தடவி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல நல்லா ஊறிக்கும். ம், சரியா? ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. ம், போதுமானது. 1/2 மணி நேரத்துல அது ஊறிக்கும். ம். அதுக்கப்புறம் நீங்க புழிஞ்சீங்கன்னா ஈஸியா இதாயிரும். சரிங்களா? நீங்க 3 புழிஞ்சாலும் சரி. எலுமிச்சை பழத்தை 2ஆ கட் பண்ணி சிவப்பு தடவி புழிஞ்சு விட்டுறணும். ஆமா. சரிங்க சாமி. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சிகப்பு தடவி வச்சுக்கோங்க. ம், சரிங்க சாமி. சரி, அது நீங்க செஞ்சாலும் சரி, உங்க வீட்டுக்காரர் கையால செஞ்சாலும் சரி. ம், சரிங்க சாமி. 2 செய்றேன் சாமி, 2ல கண்டிப்பா. யார் வேணாலும் செய்யணும். நீங்க எந்த ஊர்ல, எந்த வீட்ல குடியிருந்தாலும் சரி, அமாவாசை பொழுது மட்டும் நீங்க ம். இதை செய்யுங்க. ஏன்னா நைட்டு எத்தனை மணிக்கு சாமி? எத்தனை மணிக்கு வேணாலும் செய்யலாம். உங்க ஏரியால நீங்க குடியிருக்கிற ஏரியால எத்தனை மணிக்கு ஆளுங்களுடைய போக்குவரத்து குறையும் அதை பார்த்துக்கோங்க. ஆ, சரி. அந்த டயத்துல பண்ணுனீங்கன்னா போதும். ஆ, சரிங்களா? ஏன்னா ஆ, உள்ள வந்து வராகி வச்சிருக்கிறீங்க. ஆ. நீங்க அத இல்ல சாமி, நான் அந்த சாமி எடுத்து போய் கோவில்லயே வச்சிடுறேன் சாமி. வேண்டாம் கண்ணு. ம், வேண்டாம். ம். வந்தது வந்துச்சு. அது நல்லதுதான். சரியா? ம். உங்களுக்கு ஒண்ணும் இது ஒண்ணும் பண்றது பயந்துக்கிற அப்ப அளவுக்கு அவங்களுக்கு போட்டிருக்கிற மஞ்சளை மட்டும் கோவில்ல எடுத்துட்டு போய் ஆமா. அந்த ஐயோ! அம்மா, வாராகிக்கு. ஆமா. மஞ்சள் வந்து தெய்வ சொரூபம். பத்தாததுக்கு நீ அது என்ன என்ன மஞ்சள் சொன்னீங்க அதுக்கு பேரு? விரலி மஞ்சள்ல ஆ வெ தாலி கயித்துல கட்டி போட்டிருக்கேன் சாமி. இருக்குன்னு விரலி மஞ்சள் எல்லாம் சரியான சக்தியானதம்மா. ஆ, சரிங்களா? சாதாரண மஞ்சள விட விரலி மஞ்சள் ரொம்ப சக்தியானது. ம், ஓகேவா? நீங்க அதை வந்து கட்டும்போது அது தெய்வ சொரூபம். ரொம்ப அதிகாரமான சக்தி அதுக்கு. நீங்க அதை வைக்கும்போது தெய்வம் வந்துரும். புரியுதா? ம், வேண்டாம். அது வேண்டாம். அந்த மாதிரி அசுர தெய்வங்களெல்லாம் குடும்பத்துக்குள்ள இது கொண்டுட்டு வர முடியாது கண்ணு. சரிங்களா? ம். இந்த ஃபோட்டோ இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். ஆ, சரியா? ஆ. மாமூலா இல்லற பூஜை குடுத்துருங்க. இந்த மஞ்சள் மட்டும் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிருங்க. மஞ்சளை கொண்டு போய் கோவில்ல இருக்குல்ல சாமி வாராகி போட்டோ, ஆ அதுக்கு முன்னாடி வச்சிடவா? வச்சிரலாம் தாராளமா. இல்லன்னா அதனுடைய வேல் இருக்கு இல்லையா? ஆ. கோயில்ல வெள்ளிய வேல் வச்சிருப்பாங்க இல்ல? வேலுலாம் இல்ல சாமி, போட்டோ தான் சாமி வச்சு கும்பிடுறாங்க அந்த கோவில்ல. ஓகே. தாராளமா வச்சிரலாம். நீங்க அங்கே ம். வச்சாலும் சரி, கோயிலுக்குள்ள ஏதோ ஒரு பொறுத்த இடத்துல போட்டாலும் சரி, ஆ, அது அது வந்து தெய்வத்துக்குரிய இடம் தானே அது. ஆ, சரியா? ஆ. கோயிலுக்குள்ளார நீங்க ஃபோட்டோ கிட்டயே கொண்டு போய் வச்சுட்டாலும் சரி, இல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க ஏதாவது எதிர்த்து பேசுனாங்கன்னா, கோயில்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துரலாம். சரியா? அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க சாமி, நம்ம கும்பிடுறதுதாங்க. சரி, அப்போ தாராளமா அதனுடைய பாதத்துல வைக்கலாம். ம், சரிங்களா? ம். சரி, ரைட்டு கண்ணு. நல்ல சரிங்க வேலை பண்ண. வராகிய உள்ள வச்சுக்கிட்டு, பிரத்திங்கிரா உள்ள வச்சுக்கிட்டு, அஹ், என்ன ஆட விட்டுட்டே ஒரு 2 நிமிஷத்துல. சாமி. உங்களுக்கு வந்து சாமி மட்டும்தான் இறங்குங்களா? ஏன் பேய் இறங்கணுமா தாயா? பேய் இல்ல சாமி. இங்கிருந்தம்மா எங்க வந்த நீ? அம்மாச்சி ஒருத்தவங்க தெய்வமா இருந்து வேப்ப மரத்துல அவங்கள சாமியா நினைச்சுதான் கும்பிடுறாங்க. கண்ணு, அம்மாச்சி அஹ், மட்டுமே இல்ல கண்ணு. இப்போ அஹ், நம்ம இப்போ அஹ், நம்ம அம்மா வயித்துக்குள்ள நம்ம பிறக்கறதுக்கு கருவா நம்ம உருவாகிறதுக்கு முன்னாண்ட அஹ், நம்மளும் தெய்வம் தான் கண்ணு. அஹ், சரியா? இப்போ அஹ், நம்ம உடம்பு உயிருங்கிறது வந்து தான் ஆத்மா. புரியுதா? அஹ், அஹ், உடம்பு பிரிஞ்சுச்சுன்னா அது பூமிக்கு சேர்ந்தது. இப்போ உடம்பு பூமியில ம், இருந்து தானே வந்தது. ம். அது பூமிக்கு தான் சேரும். ஆனா உயிர் எங்கேருந்து வந்தது?
செகண்ட் ஆத்மாங்கிறது வந்து தெய்வ ஸ்வரூபம். அதாவது ஏதோ ஒரு பாட்டுல இருக்கும் பாரு, நல்லதுக்கெல்லாம் ஒன்று ஒன்று உண்டு மனசாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? அதுதான் சாமி அதுதான் தெய்வத்தின் சாட்சி அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குமா. அது உங்க அம்மா கேட்டு பாருங்க. சரிங்க சாமி. ஓகேவா? சிவாஜி சாமி பாடல். எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. ஆமா, அப்புறம் நான் கோவிலுக்கு பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கே போனேன் சாமி, சாமி கும்பிட எங்க வீட்டுக்காருக்காக. சரிம்மா. எந்த ஊர்ல கண்ணு? இங்கதான் சாமி, முசிறி கிட்ட இருக்குங்களா, என்ன பிரத்திங்கரா. இருங்க, சரி. அது ஊர் பேரு டக்குன்னு வர என்ன, குளுமணி சாமி. அம்மா, குளுமணி கொல்லுமணி. எந்த ஊர்கிட்ட சொன்னீங்க? உறையூரை தாண்டி வெக்காளியம்மன் கோவிலை தாண்டி இருக்கு. திருச்சியில தான் இருக்குது. திருச்சியில தான் இருக்கு குளுமணி. சரி. அங்க போய் அவங்கள சாமி கும்பிட்டு அவங்க கிட்ட இருந்து குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். கொண்டுட்டு வந்தியா? இப்ப அந்த குங்குமம் வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறேன் சாமி. அந்த குங்குமத்தை மோந்து பாரு, சும்மா கண குங்குமம் மணக்கும் பாரு, மோந்து பாரு. சும்மா அளவில்லாத மனம் காட்டும் பாரு. உண்மையாலுமே வாசமா இருக்கு. அப்ப நான் மட்டும் என்ன பொய்யா சொன்னேன் அத்தா? அப்ப நான் மட்டும் என்ன பொய்யா சொன்னேன்? சும்மா மணக்கம் பாரு, அசாதாரணமான ஆத்தாக்கு நான் காசு எல்லாம் முடிஞ்சு போட்டு வச்சிருக்கேன் சாமி, என் வீட்டுக்கார கூட்டிட்டு வரணும்னு. முடிஞ்சு நடக்கும் கண்ணு. பக்காவா உங்களுக்கு வேலை செஞ்சிருக்குது. சரியா? நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு நல்லா கை கொடுத்துருக்குது கண்ணு. சரிங்களா? நீங்க எப்ப வேணாலும் இந்த மாதிரி அந்த ஆலயங்களுக்கு, நீ அதிகாரமான ஆலயங்களுக்கு நீங்க தாராளமா போலாம். ஏன்னா தங்கச்சிக்காக அக்காக்காரிங்க கண்டிப்பா வருவாளுங்க. சரியா? தங்கச்சிக்காக அக்கா அம்மா, நீங்க என்ன வரம் நீங்க சமயபுரத்துக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அந்த வரத்தை வந்து 2 பேருமே இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறது. சரியா? சரியாம்மா? சமயபுரத்து அம்மா கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பா. ஆனா அவ கொடுக்க மாட்டா, அவங்க அக்காக்காரங்கிட்ட வேலை வாங்கிடுவா. சரியா? வேற என்னவோ சொல்ல வந்தீங்க கண்ணு? வேற ஒண்ணும் இல்ல சாமி, அவ்வளவுதான் சாமி. ஓகேம்மா, நன்றி கண்ணு. வச்சுட்டுமாம்மா? சரிங்க சாமி. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி சாமி ஒருத்தவங்க போன்ல பேசுறாங்க, ஏதோ கேட்கறதா இருந்தா கேட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, குழந்தை பிறக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடு கட்ட பார்த்தோம்னா வீடு கட்டலான்னு பார்த்தா பாதியில நின்று போயிருக்கும். இந்த மாதிரி எந்த இதா இருந்தாலும் யாராவது உங்ககிட்ட பேசுனாங்கன்னா இந்த மாதிரி இந்த சாமி கிட்ட பேசுங்க. அப்படி உங்க அனுபவத்தை நீங்க சொன்னீங்கன்னா போதுமானது கண்ணு. சரியா? சரிங்க சாமி. நன்றி கண்ணு. வச்சுட்டுமாம்மா? சரிங்க சாமி. இனி 9வது பொழுது உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு சந்தோஷத்துல எனக்கு போன் பண்ணுனீங்கன்னா போதுமானது. சரியா? சரிங்க சாமி. வச்சுட்டு சந்தோஷமா கண்ணு? வச்சிருங்க சாமி. சந்தோஷமா? சந்தோஷம். இவ்வளவு நேரம் ஈன்னு அழுதுட்டு இருந்தேன். இப்ப பார்த்து அதுக்குள்ள மனசு மாறிடுச்சு. இதுதான் தெய்வம். சரியா கண்ணு? சரிங்க சாமி. சரி, ரைட் அம்மா. வச்சுட்டுமா? வச்சிருங்க சாமி.